Hello everyone, welcome to Mom's Secret. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஆலு தம் பிரியாணி. இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்க சிக்கன் பிரியாணி சாப்பிட்ற டேஸ்ட்லயே இருக்கும் இது. என்னோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 2 கப் பாஸ்மதி ரைஸ் வந்து நான் ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடியே சோக் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி இப்போ நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நான் கொஞ்சோன்னு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா பிரியாணி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியும் சேர்த்துக்க போகிறோம். ஸோ இது ஒரு 70% குக் ஆனால் போதும். அதுக்கப்புறம் நம்ம தம்மில் போட்டுடலாம். நான் பேபி பொட்டேட்டோ ஒரு 10லேருந்து 15 எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பொட்டேட்டோவை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். உங்ககிட்ட பெரிய பொட்டேட்டோ இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு 4ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ பொட்டேட்டோ ஃப்ரை ஆகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுடலாம். இதே எண்ணெயில் தான் இப்போ நம்ம வந்து பிரியாணி மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நான் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதே எண்ணெயில் தான் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். 2 பட்டை, 2 ஏலக்காய், 3 லவங்கம் சேர்த்துருக்கேன். இது கூட 2 பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி சேர்த்துருக்கேன். சோம்பு 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ரெண்டு வெங்காயம் நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்க போகிறேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா குக் ஆகிட்டு இருக்கட்டும். சைடில் பார்த்தீங்கன்னா ரைஸும் 70% குக் ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி தனியாக வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம்.
இப்போ மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ரைஸில் உப்பு சேர்த்துருக்கிறனால மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 பேர் சாப்பிட்றதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் தான் இது. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு உருளைக்கிழங்கு குக் ஆகணும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். எண்ணெய்லாம் பிரிஞ்சு உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆகிருக்கு. மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் சேர்த்து தம்மில் போட போகிறோம். லைட்டாக கிளறி விடுங்க. ரொம்ப நிறைய கிளறக்கூடாது. அப்போ தான் ரைஸ் உடையாமல் இருக்கும். இப்போ நம்ம தம்மில் போட்டுடலாம். கொஞ்சோண்டு ஃப்ரைட் ஆனியன் சேர்த்துருக்கிறேன். இது கூட உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னா பாலில் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க. ஒரு ஃபாயில் போட்டு நான் தம்மில் போட்டுற போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் நான் குக் பண்ணேன். ஸோ ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே குக் ஆகி இருந்துச்சு.
ஸோ நம்மளோட ஆலு தம் பிரியாணி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.